அருமை தோழர்களே, விளைநிலத்திலே பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்களை போட்டு மண்ணை மலடாக்கி விட்டீர்கள். மண் மலடாகி விட்டது, உற்பத்தி திறன் குறைந்து போய்விட்டது. ஒரு மிகப்பெரிய உணவு பற்றாக்குறையை இந்த வருங்காலம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது தோழர்களே, மறந்துவிடக் கூடாது. இங்கே நம்முடைய மரபார்ந்த விதைகளை இழந்து விட்டோம். அறிவியலின் பெயரால் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு திட்டங்களை வகுத்த போது பசுமை புரட்சிகளை அறிவித்தீர்கள். அந்த நோக்கம் நல்லதாக இருக்கலாம். இயற்கை விஞ்ஞானிகள், இயற்கை மருத்துவர்கள் குறிப்பிட்டார்கள், இயற்கை உரங்களை நிராகரித்து விடாதீர்கள் என்று. இன்றைக்கு மண் மலடாகி போய்விட்டது. விதர்பாவிலும் ஆந்திராவிலும் விவசாயிகள் இறந்து கொண்டிருக்கிறார்களே, யார் காரணம்? அறிவின் வளர்ச்சி அல்லவா? இயற்கையோடு இயந்த வாழ்க்கை தமிழனினுடைய வாழ்க்கை அல்லவா? இயற்கையை எதிர்த்து அறிவின் புரட்சி குறித்து பேசுகிறீர்களே. இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். விதர்பாவிலும் ஆந்திராவிலும் பருத்தி விதைகளை, மரபணு மாற்றம் செய்த பருத்தி விதைகளை அனுப்பியவர்கள் யார் தெரியுமா? 1972 வியட்நாமில் நபாம் குண்டுகளை போட்டார்கள். அந்த குண்டுகளினுடைய உக்கரம் தாங்காமல் உடைகளை கலற்றி எரிந்துவிட்டு நிர்வாணமாக மக்கள் ஓடி வந்த அகார காட்சியை பார்த்தீர்களே, அந்த நிறுவனம் தான் இங்கே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அனுப்பிய நிறுவனம். கொடுமையாக இல்லை, வெட்கமாக இல்லை? அறிவின் வளர்ச்சி குறித்து பேசுகிறீர்களே. இந்த இடத்தில் மருத்துவம் குறித்தெல்லாம் தம்பி பேசுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். தம்பி பேசவில்லை. இந்த மருத்துவம் பெரிய அளவிலே வளர்ந்து விட்டது. இந்த நோய்க்கு காரணமே நீங்கள் தானே. அறிவின் வளர்ச்சிக்கு நீங்கள் தானே காரணம். இதற்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிற நோய் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லையே தோழர்களே. மருந்தே இன்றைக்கு இவர்களுக்கு நோயை உண்டு செய்கிறது, பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. உணவையே மருந்தாக உட்கொண்ட தமிழன் இன்றைக்கு மருந்தை உணவாக உட்கொண்டு கொண்டிருக்கிறானே. அவனுடைய உடம்பு மருந்துகளினுடைய கிடங்காக போய்விட்டதே. எத்தனை உபகரணங்களை நாங்கள் தயாரித்து கொடுத்திருக்கிறோம் மருத்துவ துறையிலே குறிப்பிடுகிறீர்கள். அத்தனை உபகரணங்களையும் பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஊடகமாகத்தானே நோயாளியின் உடம்பை பார்க்கிறீர்கள். இந்த லட்சணத்தில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிறீர்கள், மருத்துவத்துறையையும் தனியாருக்கு தாரை வார்க்க கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மருத்துவத்துறையிலே தோழர்களே, மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. வளரும் நாடுகள் காப்புரிமை சட்டம் என்கிற பெயரில் அத்தியாவசிய மருந்துகளை தங்கள் கைவசம் வைத்துக் கொண்டு கொள்ளை லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈராக்கிலே பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. மருந்துகள் தடை செய்யப்பட்டு இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 1,50,000 பேர். தோழர்களே, நீங்கள் யாரை தீவிரவாதிகள் என்று தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் எந்த தேசத்தின் பெயரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. அது என் நோக்கம் அல்ல. என் அருமை தோழர்களே, 1945 செப்டம்பர் 11 ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டுமலைகளை பொழிந்தீர்கள். அந்த குண்டுகளின் பெயர் செல்ல பையன், குட்டி பையன் என்று பெயரிட்டு அந்த ஹிரோஷிமா நாகசாகியிலே நீங்கள் போட்டீர்கள். தாங்காது, போதும். இத நீ ஒரு புத்தகமாவே போடுறா. என்னமா பேசுற கண்ணு? நான் கும்பிடுறேன்டா. அவன் பதில் சொல்லட்டும். அவன் தாங்க மாட்டான், நானே தாங்கல. அருமடா அருமடா அருமடா, நல்லா இருடா.